காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கே பேசாம புரிஞ்சிடும். ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகிற நாள் அப்படின்னா அது ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம், ஒரு உணர்ச்சி. அந்த மாதிரி உணர்ச்சி உலகத்திலேயே வேற எங்கும் கிடையாது. இன்னைக்கு நாம பக்கா ரியாலிட்டியாவே பார்த்துடலாம். படையப்பா ரிலீஸ் ஆன நாள் தியேட்டர்ல என்ன நடந்துச்சு, அந்த வைப் எப்படி இருந்துச்சு, அந்த மின்மின்னும் எக்ஸைட்மெண்ட் இப்பவும் ரசிகர்களை கூஸ்பம்ஸ் கொடுக்குது. ராத்திரி 2 மணிக்கே தியேட்டர் வெளியில் கூட்டம், சத்தம், பட்டாசு. ரஜினி கிட்ட வந்த பாசம் ஒரு கொள்ளை வெறியாக மாறியிருக்கும். ஆடவன் ரஜினி வர்ற வரைக்கே ஃபேன்ஸ் தலைவான்னு அலறது. கேட் ஓபன் ஆகிற நேரத்துக்கு முன்னாடியே கூட்டம் வெடிச்சு போற மாதிரி. அந்த கிரவுட்ல வயசு 10ல இருந்து 70 வரை எல்லாரும் ஒரே மாதிரி. ஒரு பேத்தப்பா, அவன் தாத்தாவும் கூட கையில படையப்பா போஸ்டர் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியா நிற்கிறாங்க. டிக்கெட்ஸ் வாங்க ரஜினி ரசிகர்கள் இந்தியாவே இல்ல, ஃபாரின்ல இருந்தும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தியேட்டர் ஸ்டாஃப் சொல்றாங்க. இந்த படம் மிஸ் பண்றதா, இது எப்படி சாத்தியம்னு சொல்றாங்க. அப்படிதான் படையப்பா வைப். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி டைட்டில் கார்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எழுதின உடனேயே திரை லிட்ரலி குலுக்கி குலுக்கி ஆடியது. பேர் அலர்றது, சாமி வீரம், சாம்ராஜ்யம். அந்த ஒரு செகண்ட் கூட படையப்பாக்கு உயிர் போடுற மாதிரி. படத்துல ரஜினி ஃபர்ஸ்ட் என்ட்ரி வெறும் என்ட்ரி இல்ல, அது ஒரு நாட்டின் நரம்பை உசுப்பேற்ற சக்தி. கேமரா ஸ்லோவா புல்பேக் ஆகும், நிறைய துகில் பறக்கும். ஃபேன்ஸ்ல லிட்ரலி ஆவி போற மாதிரி ஆரவாரம், மூக்குல இருந்த காற்றே மாறி போற மாதிரி ஃபீல். திரையரங்கு சுவர் கூட அந்த ரோர் தாங்கலையாம். அந்த என்ட்ரியே அந்த டிகிரி எக்ஸைட்மெண்ட். அடுத்து நீலாம்பரி ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். ரம்யா கிருஷ்ணன் ஸ்கிரீன்ல நடக்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட இன்னொரு எக்ஸைட்மெண்ட். வில்லன் கேரக்டர் ஆகியும் மக்கள் இவ்ளோ லெவல் கேரக்டர்னு கிளாப் பண்றாங்க. பட் படையப்பா இன்டர்வல் பிளாக், அங்க நடந்தது வேற லெவல். அந்த ஃபேமஸ் கண்ணா அடிச்சா உடைஞ்சிருக்கணும், உடைஞ்சனா புடுங்கியிருக்கணும் டயலாக் தியேட்டர் லிட்ரலி பிளந்து போயிருச்சு. அந்த டயலாக் டெலிவரிக்கு பின்னாடியே மக்கள் ஆத்தா குத்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செக்யூரிட்டிக்கே கையால ஆகல. சில பேர் சீட் மேல நிக்கிறாங்க, சில பேர் பேனர் உடனே தியேட்டருக்கு வெளியே போய் பால் ஊத்தி குடிக்கிறாங்க. அந்த வைப் பியூர் மேட்னஸ். செகண்ட் ஹாஃப்ல ரஜினி வர்சஸ் ரம்யா கிருஷ்ணன் ஃபேஸ் ஆஃப் சீன்ல ஃபேன்ஸ் 2 பேரையும் விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. அதுதான் படையப்பா. ஹீரோ வில்லன் ஃபைட்டு கூட ஒரு செலிப்ரேஷன். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி படையப்பா அந்த ரோப் லிஃப்ட் சீன் போடும். ஃபேன்ஸ் லிட்ரலி சேர் மீது நின்னு ஆரம்பிச்சு அடி, விசில், கோரஸ். அந்த ரோர் ஒரு சுனாமி மாதிரி. ஃபைனலி கிளைமேக்ஸ் சீன், படையப்பா வாக். அந்த வாக்குக்கு தியேட்டரே உட்காரல. கம்பீரம், ஸ்டைல், நெருப்பு. ரஜினி ஒரே ஃப்ரேம்ல எதுவெல்லாம் இருக்கணுமோ அதை பத்தி ஒரு பெரிய புத்தகம் எழுதின மாதிரி. படம் முடியிற நேரத்துல கூட மக்கள் வெளியே போகல. அவர்கள் தியேட்டரை விட்டு வெளியே போறதல்ல, அவர்கள் படையப்பா வேர்ல்டுல இருந்து பிரிய முடியாம தான் அங்க நிக்கிறாங்க. அந்த ஆரா, அந்த ஸ்வாக், அந்த முடிவில்லா எனர்ஜி. அவுட் சைட் தியேட்டர் போஸ்டர் ஸ்டேர் ஆகிறது, ஃபேன்ஸ் டான்ஸ் செய்யறது, மியூசிக் கத்துறது, செலிப்ரேஷன் இன்னும் கண்டினியூ ஆகுது. அந்த நாள் ஒரு ஃபில்ம் ரிலீஸ் டே இல்ல, அது ஒரு ஃபெஸ்டிவல். இதெல்லாம் எக்ஸாஜரேஷன் இல்ல, பியூர் ரியாலிட்டி. படையப்பா ரிலீஸ் ஆன நாள் பார்த்தவங்க இப்ப கூட அந்த நாள் பேசினாலே கூஸ்பம்ஸ் வரும். இதுவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இதுவே படையப்பா, இதுவே தியேட்டர் ரெஸ்பான்ஸ். உண்டா இல்லனா உருவாக்குற மாதிரியே ஒரு மாயம். இது மாதிரி இன்னும் நிறைய உண்மையான தியேட்டர் வைப்ஸ், ரஜினி மோமெண்ட்ஸ், சினிமா ஃபேக்ட்ஸ் எல்லாம் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.